உலகமெல்லாம் ஊமையாய் கிடந்த அன்றே என்றும் என்றும் ஆ ஓ என்றும் ஒளியாகி முறையான சொல்லாய் மாறி உணர்வதை பிறர்க்கு உணர்த்தும் கருவியாகி இலகு தமிழ் எனும் மொழியாய் வளர்ச்சியுற்றே இணையில்லா இலக்கணத்தின் அருணும் பெற்றே வலிவோடு வாழ்கின்ற தாயே உந்தன் வளமுணரா பெரும் வேதை வணக்கம் ஏற்பா என்று என்னுடைய தந்தையார் பாவலர் இறையரசன் அவர்களுடைய வரிகளால் அன்னை தமிழை வணங்கி அரங்கில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு சேர வணங்குகின்றேன். சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியம் ஆண்டுதோறும் நடத்துகிற நினைவின் தடங்கள் என்ற இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு மறைந்த எனது தந்தையாரின் நினைவையும் போற்ற தேர்ந்தெடுத்ததற்காகவும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் தேசிய நூலக வாரியத்தின் திரு அழகிய பாண்டியன் அவர்களுக்கும் அவரோடு உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியையும் எனது குடும்பத்தார் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சி சாமிநாதன் என்ற இயற்பெயரை கொன்ற எனது தந்தையார் 1943 ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் அன்று கரூர் மாவட்டம் காப்பரமத்தி ஒன்றியம் சூத்தொட்டம்பற்றி என்ற சிற்றூரில் பிறந்தார். திண்ணைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பே முறையான கல்வி கற்ற அவர் படித்ததோ 3ஆம் வகுப்பு, பிடித்ததோ 3 தமிழ் தொகுப்பு என்று பின்னாளில் பாராட்டப்படும் அளவுக்கு தனது 17ஆம் வயதிலேயே 1330 திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்தார். அப்படி அவர் திருக்குறள்களை மனனம் செய்தது அவரது வாழ்க்கையை முற்றிலும் தமிழை நோக்கியும் தமிழ் இலக்கியத்தை நோக்கியும் மாற்றியது. பள்ளியில் படிக்காவிட்டாலும் தானே முயன்று மரபு கவிதை ஏற்ற தேவையான யாப்பு இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். 1975ஆம் ஆண்டு தனித்தமிழ் பற்றின் காரணமாக சாமிநாதன் என்ற தனது பெயரை தனித்தமிழாக்கி இறையரசன் என மாற்றிக்கொண்டார். பாவலர் இறையரசன் அவர்கள் பைந்தமிழுக்கு தனது பங்களிப்பாக வழங்கியிருக்கும் நூல்கள் 14. என் நண்பர் ஒருவர் தந்தையார் 10,000 பாடல்களுக்கு மேல் நிச்சயம் எழுதியிருப்பார் என்று குறிப்பிட்டிருந்தார். தந்தையாரின் நூல்களில் உள்ள செயல்களை கணக்கெடுத்து அண்மையில்தான் நண்பர் கூறியது முற்றிலும் சரி என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன். அவரது படைப்புகளில் பாட்டுரை நூல்கள் 4, குறளும் பொருளும், நாளும் பொருளும், சிலம்பும் பொருளும் 2 தொகுதிகள் என 4 நூல்களுமே பாடல் வடிவத்தில் இவர் எழுதிய உரை நூல்கள். பாண்டியனார் பாவியம், இனமான ஏந்தல் காவியம் ஆகியன இவர் இயற்றிய காப்பிய நூல்கள். இதில் பாண்டியனார் பாவியம் 5 காண்டங்களில் 81 படலங்களில் 2184 பாடல்களை கொண்டது. 2184 பாடல்களும் குறள் அந்தாதி வடிவில் அமைந்தவை. அந்தாதி என்றால் ஒரு பாடலின் இறுதி சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லில் அமைந்து தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் போல நூல் முழுதும் அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு 2184 குறட்பாக்களை பாடியிருப்பது அரிதினும் அரிதான ஒன்று என்று பாராட்டியிருக்கிறார் குறள் அன்பன் ஆவே ராமசாமி என்கிற திருக்குறள் அறிஞர். அதேபோல் இனமான ஏந்தல் காவியம் 5 காண்டம் 32 படலங்களில் 2039 வெண்பா வடிவ பாடல்களால் ஆனது. மீதி இருக்கும் 8 நூல்களில் 7 கவிதை நூல்கள், ஒரு பயண கட்டுரை நூல். இவரின் கவிதை நூலான சிந்தனை ஊற்றுக்காக அமெரிக்க கலிபோர்னியா உலக கலை இலக்கிய பண்பாட்டுக் கழகம் இவருக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. 3 தமிழ்களம் என்ற இவரது நூலை திருச்சிராப்பள்ளி கல்லூரி மாணவர் வே. அமுதகுமார் இறையரசனின் 3 தமிழ்களம் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் நிறைஞர் பட்டத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார். குறளும் பொருளும் இவரது முத்தாய்ப்பான முதல் படைப்பு. 2 அடிகளால் ஆன 1330 குறள்களுக்கும் 4 வரிகளால் ஆன குறள் வெண் செந்துரை என்ற பாடல் வடிவத்தின் மூலம் விளக்கங்களை தருகிறது இந்த உரை நூல். இந்த நூலுக்கு மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தன் கைப்பட முன்னுரை எழுதியிருப்பதோடு 1982ஆம் ஆண்டில் திருச்சியில் நேரில் வந்து வெகுவாக பாராட்டி இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கிறார். தமிழ்ச்செம்மல் வாசுவ மாணிக்கராருடன் 20 ஆண்டுகள் பணிபுரிந்த புலவர் ரா. சாரங்கபாணி என்ற அறிஞர் 101 திருக்குறள் உரை நூல்களை ஒவ்வொரு குறளாக ஆராய்ச்சி செய்து அதன் ஆய்வு முடிவுகளை 3
தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார். சாரங்கபாணி அவர்கள் அவர் அறிந்த வகையில் பாடல் வடிவ உரை தந்தவர். திருக்குறளுக்கு பாடல் வடிவ உரை தந்தவர் பாவலர் இறையரசன் ஒருவர் மட்டுமே என்று ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது மாபெரும் ஆய்வில் பாவலர் இறையரசன் அவர்கள் நூலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவரது 43 உரைகள் மேற்கோள்களாக அந்த 3 தொகுப்புகளில் காட்டப்பட்டுள்ளதும், ஆய்வின் இறுதியில் மொத்தத்தில் 10 குறளுக்கு பாவலர் இறையரசன் அவர்கள் தனித்துவமிக்க உரையை வழங்கியிருக்கிறார் என்று முடிவாக கூறியிருப்பதும் இவரது கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வரலாற்று அங்கீகாரம் என கூறலாம். அதே போல ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்றும், பழகு தமிழ் சொல்லழகு நாலிரண்டில் என்றும் திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படுகிற அறநூலான நாலடியாரின் 400 வெண்பாக்களுக்கும் எண்சீர் விருத்த வகை பாடலில் விளக்கம் தந்து அதை நாளும் பொருளும் என்ற நூலாக வெளியிட்டார். மறைந்த சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் இந்த நூலை பாராட்டி விரிவான அணிந்துரை வழங்கியதோடு நூலை வெளியிட்டும் சிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து அந்த பாட்டுரை நூல்களின் வரிசையில் அடுத்ததாக 50 காப்பியங்களில் முதலாவதான சிலப்பதிகாரத்திற்கு பாடலிலேயே உரை எழுதி சிலம்பும் பொருளும் என்ற நூலாக வெளியிட்டார். சிங்கப்பூரை சேர்ந்த வளர்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் வை. திருநாவுக்கரசு அவர்கள் முதல் 2 நூல்களை விட ஒரு வகையில் இவரிடம் அதிக உழைப்பையும் ஆற்றலையும் கறக்கும் நூலாக இருப்பது சிலம்பும் பொருளும். குறளையும் நாலடியும் கையாண்டு தம் புலமை கரங்களுக்கு அதிக வலுவேற்றி கொண்ட திறனை சிலம்பும் பொருளும் புகார் காண்டம் நூலில் காண முடிகிறது என்று பாராட்டி கூறியிருப்பதை இங்கு கூறுவது பொருத்தமாக இருக்கும். பேராசிரியர் கா. அன்பழகன் அவர்கள் சிலம்பும் பொருளை நூலை வெளியிட்டு பாராட்டி இருக்கிறார்கள். பாவலர் இறையரசன் அவர்களுடன் இதுவரை வெளிவந்த நூல்களில் கடைசி நூலான குறட்பா அந்தாதி என்ற நூலை பாவலர் அவர்கள் மறைவதற்கு 21 நாட்களுக்கு முன்னர் சிங்கப்பூரை சேர்ந்த பேராசிரியர் தமிழாசிரியர் முனைவர் சுப தின்னப்பர் அவர்கள் பாவலர் இல்லத்திலேயே வெளியிட்டிருப்பது நெகிழ்ச்சியாக நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்வு. தமிழுக்காக ஓய்வறியாது உழைத்த பாவலரின் பணிகளை பாராட்டி பல்வேறு தமிழ் இலக்கிய அமைப்புகள் கவிமாமணி, இன்கவி ஏறு, உரைப்பா ஊற்று, பாட்டுரை பாவலர், திருக்குறள் மணி, குறள் படைப்பு செம்மல், பாவேந்தர் விருது என பல விருதுகளை வழங்கி அங்கீகரித்திருக்கின்றன. பாவலரின் வாழ்க்கை குறிப்புகளையும் தமிழுக்காக அவர் ஆற்றிய பல்வேறு பணிகளின் விவரங்களையும் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இறையரசன்.com என்ற இணையதளத்தில் காணலாம். சில நூல்கள் இணையத்தில் படிக்கும் வகையில் மின்னூலாகவும் அங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. பாடலுக்கு பாட்டில் உரை வடிக்கின்றேன், அந்த பாதையிலே புதுமை படைக்க துடிக்கின்றேன் என்று தொடர் உழைப்பை தமிழ் இலக்கிய ஆக்கத்திற்காக வழங்கியிருக்கிறார் பாவலர் அவர்கள். ஸ்வர்க்கம் என்பதற்கு உயர்வான புகழ்வாழ்வு என்றும், மறுபிறப்பு என்பதற்கு இறந்த பின்னும் வாழும் இரவாச்சீர் என்றும் பகுத்தறிவு விளக்கம் தந்த பாவலர் அவர்கள் தனது படைப்புகளால் இறைவாச்சீர் பெற்று உயர்வான புகழ்வாழ்வு வாழ்வார் என்று நம்புவோம். அவரது மகனான நான் அவரது படைப்புகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.